வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. அந்த நாள் 13/12/2024 இன்றைய தினம் யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் கார்த்திகை தீப திருநாளாக மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல வீட்டில் செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது வருடத்தின் மிக முக்கியமான பண்டிகை விரதம் மற்றும் விழாக்கள்ல ஒன்றுதான் இந்த திரு கார்த்திகை தீப விழா. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் 10 நாட்கள் விழாவாக திரு கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கங்க. இவ்விழாவின் 10 நாட்களும் பஞ்சமூர்த்திகள் பவனி காண்பதுடன் மகாதீபம் ஏற்படுவதற்கு முன் கோவிலில் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே ஒரு சில நிமிடங்கள் நடக்கும் அர்த்தநாதீஸ்வரர் தரிசனத்தையும் இன்றைய நாள்ல காண முடியுங்க. அது மட்டும் இல்லாம திரு கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபங்களில் வடிவமாக இறைவனை வழிபடுவது வழக்கம். வீடுகள்ல தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் எத்தனை தீபங்கள் எந்தெந்த இடங்களில் ஏற்ற வேண்டும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னா என்ன பார்க்கும்போது, கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது அண்ணாமலை மலை உச்சியில் ஏற்படும் மகா தீபமும் வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் தாங்க. இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுதுங்க. சாதாரணமாக இறைவனை வழிபடுவதும் மந்திர ஜபம் செய்வதையும் விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டாலும் மந்திர ஜபம் செய்தாலும் 2 மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இறைவன் ஜோதி ரூபமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது. இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான். யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகிறாரோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த தீபம் ஏற்றி வழிபட காரணம் என்ன என்று பார்க்கும்போது, இறைவன் ஜோதி வடிவமானவன் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களுள் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் 30 முக்கோடி தேவர்களுக்கும் ஈசன் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்த திருநாள் தான் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி. இதை போற்றும் விதமாக இந்த நாளில் திரு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது. அதேபோல் மகாவிஷ்ணு உலகை காப்பதற்காக ஜோதி வடிவமாக தோன்றியதும் கார்த்திகை மாதத்தில் தான் என்பதால அதன் நினைவாக வைணவ தலங்களில் பஞ்சராத்திர தீபம் ஏற்றி வழிபடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் குறிப்பா இந்த வருடத்தில் இந்த கார்த்திகை தீபம் எப்போது கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது, கார்த்திகை தீப திருநாள் என்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் உள்ள அண்ணாமலையின் உச்சியில் மகாதீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்து விட்டு மாலை 6 மணிக்கு பிறகு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம். அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வடிவமாக காட்சி தந்த சிவபெருமான் நம்முடைய வீடுகளிலும் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக வீடுகளிலும் விளக்கேற்றும் வழக்கம் உள்ளது. இந்த ஆண்டு, அதாவது 2024 ஆண்டை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி, அதாவது கார்த்திகை 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறதுங்க. கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திர அன்று திருக்கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுதுங்க. அன்றைய தினம் காலை 6:51 மணிக்கு துவங்கி டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி காலை 4:56 வரை கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. இந்த வருடம் ஏற்படக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது, கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில் மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளதுங்க. இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகுங்க. அதாவது பிரதோஷ காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலனும் சிவன் அருளும் கிடைக்கும். கார்த்திகை தீப திருநாள் வீட்டின் வாசலில் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனால் எந்த இடங்களில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்பதும் இருக்குதுங்க. அந்த வகையில வீட்டின் அளவு அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக
27 விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறைங்க. அதற்கு மேல் விருப்பம் போல் அதிகபட்சமாக 100 விளக்குகள் வரை ஏற்றலாங்க. ஆனால் குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டுங்க. இந்த எண்ணிக்கை 27 நட்சத்திரங்களை குறிப்பதாகுங்க. மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பஞ்சகோட்டி எண்ணெய் இட்டு பஞ்சத்திரியால் விளக்கேற்ற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு விளக்காவது நெய் தீபமாக ஏற்ற வேண்டும். இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி மாடத்திற்கு முன் ஏற்றுவது சிறப்பு. அதேபோல் ஒரு முறை விளக்கேற்றிய பிறகு இதை அடிக்கடி தூண்டிவிடவோ எண்ணெய் ஊற்றி கொண்டோ இருக்கக்கூடாது. அது தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிட வேண்டுங்க. அகல் விளக்காக இருந்தாலும் வெறும் தரையில் வைக்க கூடாது. வாழை, அரசு, செம்பருத்தி, வெற்றிலை என சுபிக்ஷத்தை தரும் ஏதாவது ஒரு இலை மீது வைத்துதான் ஏற்ற வேண்டும். முதலில் வாசலின் கோலத்தின் மீது வைத்த பிறகு நிலைவாசலில் வைத்த விளக்கை ஏற்ற வேண்டும். அங்கிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்து வந்து வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு அதற்கு பிறகுதான் மற்ற இடங்களில் விளக்கேற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கு எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும் என்று பார்க்கும்போது கோலத்தின் மீது 5 விளக்குகள் ஏற்ற வேண்டும். நிலைவாசலில் 2 விளக்குகளும், வாசற்படியில் 4 விளக்குகளும், திண்ணை, மாடம் அல்லது ஜன்னலில் 6 விளக்குகள் ஏற்ற வேண்டும். வீட்டின் நடுக்கூடம் 2 விளக்குகளும், பூஜை அறையில் 2 விளக்குகளும், சமையல் அறையில் 2 விளக்குகளும், வீட்டின் பின்புறம் 3 விளக்குகளும், வீட்டிற்கு வெளியில் யமதீப விளக்கு ஏற்றுவது சிறப்பு. இப்படி தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இந்த தீப திருநாளான இன்றைய நாள்ல தனுசு ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் சுக்கிரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவர் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் மனைவியினுடைய ஆலோசனையை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அவர் மூலமாக ஆதாயம் அடையும் வாய்ப்பு உண்டு. ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயங்க. 3ஆம் இடத்தில் உள்ள சனி அதைத்தான் சுட்டி காட்டுகிறார். குரு வக்கரம் அடைந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை அவர் பார்வையிடுவதால் பணச்சிக்கல்கள் இருக்காதுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுடைய தேவை பூர்த்தி ஆகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம பண விஷயத்தில் நீங்கள் அதிக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, பொதுவாகவே ராசிநாதன் இக்காரணத்தை முன்னிட்டும் பலம் குறையக்கூடாது, வக்ரம் அடையக்கூடாது. இவை இரண்டும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருப்பதால சில முயற்சிகள் கடைசி நேரத்தில் பின்னடைவை சந்திக்குங்க, அல்லது அந்த முயற்சியின் தோல்விக்கு அவர்களே காரணமாக இருப்பார்கள். ஏதாவது ஒரு தடை அவ்வப்போது இருந்து கொண்டே இருக்குங்க. வீடு மாற்றம் அல்லது வாகன மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாற்றம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இன்றைய நாளில் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.